இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த கல்வாரி சபையில் இருக்கிறேன் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்குற உங்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஜெபம் பிளஸ் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் நாம் எப்படி ஜெபித்தால் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1:8 பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவு பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதா, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் தியானமா இருப்பாயா. அப்போது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்போது எல்லாவற்றிலும் நீ புத்திமானாய் நடந்து கொள்வான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, ஆணைகளை, உடன்படிக்கைகளை அதை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் பிரகாரம், அவருடைய ஆணையின் பிரகாரம், அவருடைய உடன்படிக்கை வைத்து நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு பதில் கிடைக்கும். கைகள் தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை குறித்து தான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் பழைய ஏற்பாடு அதிகாரத்தை வசனத்தை சொல்லும் போது கவனமா கவனிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு 454ஆம் பக்கம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதுல பார்க்கும்போது 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் படிக்க போகிறேன். கவனிங்க. இந்த இடத்துல எடுத்துங்க, என்ன கவனிங்க, படிக்காதீங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். யாரை குறித்து என்றால் எலியாவை குறித்தும், இஸ்ரவேல் ராஜாவா இருக்கிற ஆகாபை குறித்தும், அவனுடைய மனைவியா இருக்கிற ஏசபேலை குறித்தும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இருக்கக்கூடிய 450 பாகால் தீர்க்கதரிசிகளை குறித்தும் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், இது உண்மையா நடந்த சம்பவம். இதுல இருக்கிற மறை பொருள்களை, வேதத்துடைய மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா கொடுக்க போகிறார். நம்ம கவனமாய் கேட்கும் போதுதான், எதையும் யோசிக்காமல், எதையும் சிந்திக்காமல், நம் கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்முடைய கண்ணும், நம்முடைய காதும், நம்முடைய இருதயமும் கவனமாய் இருக்கும் போது இந்த சம்பவத்தில் இருக்கிற எல்லா மகத்துவங்களும், வெளிப்பாடுகளும், ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் இதுல 19ஆம் வசனத்துல இருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் 19ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். பிற்பாடு ஒவ்வொரு வசனங்களாக, ஒவ்வொரு சம்பவங்களாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு சம்பவத்தை நம்ம முழுதாக வாசிப்போம். சம்பவத்தை முதல் வாசி, பிற்பாடு ஒவ்வொரு வசனங்களாக கர்த்தருடைய ஆவியானவங்களுக்கு அதுல இருக்கிற வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு பிட்டு தரப்போகிறார். 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கவனிங்க. இப்பொழுது கர்மேல் பர்வத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலை தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலில் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படி ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்கள் அனுப்பி கர்மேல் பர்வத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்போது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயோத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிற நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும்,
ஒரு காலை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவார்கள். நான் மற்ற காலையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்போது அக்னியால உத்தரவார்களும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். 25ஆம் வசனம். அப்போது எலியா பாகாலை தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காலையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்த பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலை அவர்கள் வாங்கி அதை ஆயத்த பண்ணி பாகாலை எங்களுக்கு உத்தரவாரலும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலை நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே உதிர்த்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான் அல்லது பிரயாணமாய் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப விடுதாகும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். 29. மத்தியான வேலை சென்ற பின் அந்தி பலி செலுத்தும் நேரமட்டமாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்போது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று யாக்கோபுடைய குமாரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களை கர்த்தருடைய நாமத்தில் கண்டு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாதகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாய் கர்த்தர்